கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குண்டான ஸ்தோத்திர பலிகள். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எம்மை நினைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமது சமூகத்தின் ஆக்குகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உமது பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரட்சிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களை மீத்து போடுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களை ரட்சித்து எங்களை பாய்க்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கு நான் ஸ்தோத்திர பலியை நீர் அங்கீகரித்து எங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே நாங்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய சுகம், உம்முடைய அடைக்கலம், உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படி நான் சொல்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பலியை அங்கீகரித்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமை எங்களை மூடி இருக்கும்படி சொல்கிறேன். தகப்பனே, நீரே எங்கள் வாழ்வுக்கு வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிதாவின் மகிமை என்னை மூடியிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்திலே நான் மறைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஆக்கினிக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தினமும் இந்த ஸ்தோத்திர பலி வெவ்வேறு வார்த்தையில் வரும். இதன் முதல் நாள் என்பதனாலே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்தோத்திர பலி சொல்லும்போது நீங்களும் சொல்லி, நான் கடைசியாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறேன். அந்த ஜெபத்தையும் நீங்கள் ஏறெடுத்து கடைசியில் 3 வார்த்தைகள் நீங்கள் சொல்ல வேண்டும். பிதாவின் மகிமை என்னை மூடி இருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன், பரிசுத்தாவின் ஐக்கியத்துக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வந்துடும். இந்த வார்த்தை தான் பாதுகாப்பு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வலது கையை தலையில் கையை வச்சு இந்த 3 வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடந்து போங்கள். உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் தேவ பாதுகாப்பு, தேவ கிருபை கூட இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.